ஒரு தகப்பனார் கூட ஒரு மகள் கோயிலுக்கு போகிறாங்க, இயேசுவை அறிந்த மகள். தகப்பனாருடைய கட்டாயத்தின் பேரில் அந்த கோயிலுக்கு போகும் பொழுது, கோயிலுக்கு வெளியில் நீங்கள் சில கோயிலில் கவனிச்சிங்கன்னா 2 பக்கமும் இந்த சிங்கமோ சில மிருகங்களையோ மாடுகளையோ சிலையாக செஞ்சு வச்சுருப்பாங்க. இவங்க போகிற கோயிலில் 2 பக்கமும் சிங்க சிலை இருக்கிறது. அதை பார்த்த அந்த மகள் தகப்பனாட்ட சொல்கிற, ஐயோ சிங்கம் இருக்குது, நம்மளை கடிச்சிரும், வாங்கப்பா அவன் ஓடிரும் சொல்லி தகப்பனாருடைய கையை பிடிச்சிட்டு ஓடுறாள். அந்த தகப்பனார் சொன்னாரா, இது கல்லுனால செய்யப்பட்ட சிங்கம், இது சிலை, இது ஒன்றும் செய்யாது. அந்த மகா சொன்னுச்சா, இந்த சிங்கம் ஒன்றும் செய்யலைன்னா உள்ள இருக்கிற தெய்வம் என்ன செய்யும்? இதே கல்லுல தானே உள்ள சிலை செஞ்சு வச்சிருக்கு. எப்படிலாம் ரட்சிப்புல நடத்துறாங்க பாருங்க. நமக்கு இந்த அறிவு இல்லையே. கேட்கும் பொழுது வாசிக்கும் பொழுது பயங்கர ஷாக். சொல்லுது, இந்த வெளியில உள்ள சிங்கம் ஒண்ணு செய்யலைன்னா உள்ள தெய்வம் உனக்கு என்ன செய்யும்? இயேசுவை ஏற்றுக்கொள்.